கொடுங்குறிச்சி அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் கொடுங்குறிச்சி அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் முதல் நாள் இரவுல இருக்கிறோம். நம்ம ஓம் சக்தி எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம சொந்த ஊர்ல வந்து நம்மளோட திருவிழாவை பாக்குறதுல ஒரு தனி சந்தோஷம் கண்டிப்பா இருக்கு. நான் அது பாக்கிறதுக்காக நான் அந்தமானந்து வந்திருக்கிறேன். ஒரு கும்பிட்டு வந்துடுங்க, கீழே வந்துருங்க. ஆனா ஒரு நிமிஷம் அந்த அது மேலே என்ன சங்கு? இது வலம்புரி சங்கு. அதாவது கடல்ல உற்பத்தி ஆகுறது. அதிகமா கடல்ல உற்பத்தி ஆகுறது ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர். இந்த மூணுல அதிகமா ராமேஸ்வரம், ரெண்டாவது கன்னியாகுமரி. இடம்புரி சங்குக்கும் வலம்புரி சங்கு என்ன வித்தியாசம்? 108 சங்கு இடம்புரி சங்கு வைக்கிறது ஒண்ணு, இது ஒரு சங்கு வைக்கிறது. அந்த அளவுக்கு இதுல பவர் இருக்கு. சாதா இளநிக்கும் கவுளி பாத்திர இளநிக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கும்? சாதா இளநீ 10 இளநீ ஊத்துறது சரி, கவுளி பாத்திரம் 1 இளநீ ஊத்துறது சரி. அந்த அளவுக்கு அந்த கவுளி பாத்திரத்துக்கு பவர் இருக்கு. அதே மாதிரி 108 சங்குக்கு பவர் கொடுங்க. இங்க வந்து கடல்ல உற்பத்தி ஆகி அங்க இருக்கிற மீனவர்கள் எல்லாம் அதை எடுத்து அதை பினிஷிங் பண்ணி விற்பனை செய்யலாம். இந்த விளம்பரி சங்க பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அது வெள்ளியில ஏதோ செஞ்சிருக்கீங்க? ஆமா, வெள்ளி பூன் போட்டிருக்கீங்க. 3/4 கிலோ வெள்ளி பூன் போட்டிருக்கீங்க. இது 1 லிட்டர் பிடிக்கிறது சங்கு. 1 லிட்டர் பிடிக்கிறது. சாமிக்கு அபிஷேகம் பண்றது, தீர்த்தம் ஊத்துறது, எல்லா இது சுபகாரிகளுக்கு சாமி பொறுத்தவரை ரொம்ப சந்தோஷம். நம்மளால வளம்புரி சங்கம் பாக்கியம் கிடைச்சது. அதுல வெள்ளி பூங்கோட வளம்புரி சங்கம் பாக்குற ஒரு பாக்கியம் கிடைச்சது. இப்பதான் செஞ்சு 4 மாசம் ஆகும். அப்படிங்களா? எங்களுக்கு சொந்தம். ரொம்ப சந்தோஷம். குடும்பத்தாரம் தான் செய்யணும். ஒரு கும்பிட்டு வந்துருங்க, கீழே வந்துருங்க.